வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம இப்படி சில நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தர்தரம் விலகணும் அப்படின்னாக்க மஞ்சள் அதை நம்ம பெண்கள் இன்னைக்கு தேய்ச்சிக்க சொன்னாக்க பக்தி பழமா அப்படின்னு சொல்லி ஒரு கேலியும் கிண்டலும் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால அவளை தேய்ச்சிக்க சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக வீட்டுக்கு உள்ள வெளியில அதை தெளிச்சுக்க முடியும். இதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் உருவாகும், இருக்கிற தரித்திரம் போகும், இருக்கிற காசு பணம் வீண் விரயமாக நம்ம எங்கேயாவது கொடுத்துட்டு திரும்ப வரல அப்படின்னாக்க அந்த வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது முதல் மஞ்சள். அடுத்ததாக குங்குமம். நம்ம வீட்டை தேடி கல்யாணம் ஆன பெண்கள் வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புறது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம். பக்கத்து வீட்டிலேருந்து சும்மா வந்துட்டு போனா கூட சரி, ஒரு டம்ளர் தண்ணியும் அந்த குங்குமத்தையும் கொடுக்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும். சின்ன குழந்தைங்க வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இனிப்பு பதார்த்தங்களை கொடுக்கறதின் மூலமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சி அலை அப்படிங்கிறது ஏற்படும். வீட்டு வாசல்ல கிடைக்கக்கூடிய 2 அருகம்புல் அதை எடுத்துன்னு நம்ம சாமி ரூம்ல வச்சோம்னா போதும், நம்மளுடைய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்தே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறதே போறோம். உணவே மருந்துங்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே நமக்கான தீர்வுகளும் இருக்கிறது. வெண்கடுகு ஒரு பக்கம் தீர்வு காணும், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகும் மிளகும் ஒரு சில விஷயங்களை செய்யும். இப்படி பல விஷயங்கள் நம்ம அடுப்பாங்கரையில் இருக்கிறதே போதுமானது.